யார் விளையாட போறா? அடிக்கிற நம்ம போய் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு வரோம். ஓ 4 6 அடிச்சுன்னு செத்து நாட்டு தெங்கிடுவாங்க. யாரு 4 6 அடிச்சுட்டு நாட்டு தெங்கிடுவாங்க. கஷ்டமா அடிக்குவா நாட்டு தெங்கிடுவாங்கடாண்டா. அங்கிட்டு அடிப்பேன். ரைட் ஹேண்ட் தான் அண்ணே. ஒரு பால் புது பால் இங்கிட்டு திரும்பி தேவல கரெக்டா நாட்லயே அடிச்சான். பின்னாடி வச்சா தண்ணியில் ஊறி போய் அந்த மரத்துல சிக்கி அந்த எடுத்தா கட்டிய போயிரு. மண்டா கேப்சர் பண்ணிட்டேன் கேமரால. லைட் ஆஃப் பண்றா கண்ணு பூசுது. சிறப்பா இருக்கு. முன்னாடி வெறும் சுத்துன்னு இருக்கு. அதையும் போடுவேன். அதை முதல் டெம்ப்ளேட்ல அதை மட்டும் போட்டு விட்டு மாலக அது ஓட அது வேற சாடா எனக்கு அவ சுத்து நீங்கிட்டு வந்து அதான் அங்க எடுத்து விட. ஓகே மணி 3 ஆச்சு. தானம் பறக்குது. மீண்டும் ஒரு ஷாட். என்ன ஆனது? எதுவுமே இல்லையா? ஒரு சிங்கிள் மாறினது. அதுக்கு தானே கிளியர் தண்ணி வாச்சு போனேன். லப்பர் பந்து பிளேயர் வெட்டி கொண்டு இருக்கிறார். அடவே மாட்டேங்குது. வெயிட் வேமா சுத்துது நினைக்கிறேன். டைமிங் இல்ல. அது ஸ்பீடு வேமா வந்து வேமா வருது நினைச்சு சுத்துது. அது ஸ்லோ பண்ணி பார்த்தேன். பால் ஸ்லோ பண்ணி போறாங்க. அது ஒரு 6 அடி போய். இல்லடா இன்னும் 3 ரன் 4 ரன் இருக்கு. இன்னொருக்கு நீ எங்க இருந்த? இந்த பால் காரணம் தான் கரெக்டாக இருக்கும். நான் புளியா மரத்துக்குள்றேன். அடித்தா எங்கே வந்து ஓது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் மண்டா சுத்து டெமார் எனக்கு தண்டா டெமார் சுற்றுறான் பாரு. அதே சுற்று கீழேயும் சுற்றிவா மேலேயும் சுற்றிவா. அது 48 அடி நினைக்கிறேன். இங்கடா அந்த பேட் வாங்கினது அன்னைக்கு இந்த பேட்டிங்கை போடுறான். ஒரு தூரமாக அடிச்சு போடுறாங்க. இல்லை புடிங்கடா. நாங்கள் ஒரு ஓவரில் அடிச்சிடும். அப்படி கால் முட்டியில் பாடலன்னா பந்து பின்னாடி வந்துருக்கேன். முட்டியில் போட்டுருச்சு. அம்பேரா பழையஞ்சி ஆறு அந்த ரோஸ் சிங்கிள் வர மாதிரி தெரியுது. என்ன செய்யறது? 5வது ஓவரு. 5வது ஓவர் இன்னும் 5 ஓவர் இருக்கு. போடுமா இங்கம்மா வருது. பந்தே தெரியலையா? இப்போ தான் நான் உத்த பண்ணிக்கணும் போனேன். எப்படா வந்தாங்க? ஏதோ வண்டியை கட்டி எழுத்துக்கு போனேன். அவன் தான்டா எரிவான் கட்டி. அது நான் சொன்னா சொல்ல கூலி மாட்டேனா சொன்னா கேட்க மாட்டீங்க. இந்த பூஜை டயர் கேட்ச் இப்படி எடுக்கிறமே பிடிக்க மாட்டாங்க. அது நான் நெஞ்சு பக்கு கோழி காக்கா கூட்டம் எனக்கு முதுன்னு வந்தா அதுக்குத்தான் கார்த்தியும் பழையஞ்சி விட்டான். அவனே பிடிச்சிட்டான். போடா சும்மா இடைஞ்சல் பண்ணாங்க. போடா போய் உட்கார பேசாம போடா. மறைக்காம போய் உட்கார. நீ எல்லாம் ஒரு லோகி சுத்திறேன். மண்டை வெறும் சுத்தி சாகுது. பேட்டை மாத்திருச்சு. அடி அந்த பேட்டு இது போகாது. சத்து சவுண்டு தான் கேட்குது தவிர பின்னாடி அந்த ஓட்டையா இருக்கிற பேட்டு நல்லா இல்லை. அந்த பாட்டு நல்லா இருக்கும்டா. ஜப்பர்னே பார்த்து சிஏட்டு 12 பாட்டுலாம் பாரு அசலுக்கு மண்டை கரையும் போச்சு.
விக்கி சண்டை மந்திரத்தை போடுவோம். ஷாட்டு சச்சான லாக்கு. ஆனா என்ன கண்டிச்சு சுத்தமா அந்த பேட்டா நல்லா வேலை. விக்கி ஒரு 6 அடிக்க ஒரு சண்டா போடு. சண்டா சண்டா நம்மளுக்கு போட ஆரம்பிச்சாங்க. அவங்களே ஆளு ஒரு பிரச்சனை. சண்டா சாயங்காலம் வரவாங்க. ஷாட்ரா ஓடிடுச்சு. எங்கடா கரையில குத்திடுச்சு. நீ சனி ஞாயிறு லீவு இன்னைக்கு வாரு. திங்கக்கிழமை வரேன். திங்கக்கிழமை வா. அட்டிக்கு போடா. இவனை முதல்ல கிரவுண்டில் ஓட விட்டுருந்தேன். கொண்டு போகணும். முடிவிட்டு கடைக்கு முன்னாடியா அட்டி போட்டானா மண்டை. மீண்டும் நாட்டா தரித்திரம் தரித்திரம். அடிங்க அந்த அளவுக்கே அடிங்க பூரா. ஆமாண்ணே. ஷாட் சரியான ஷாட். இந்த ஷாட் பரவாயில்ல மண்டை சாத்தி ஒரு ஆற போட்டுச்சா. பந்தவே காணோம். பேர் சகில கேச்சர். கேச்சரா என்ன கேச்சர்? வீடியோ கேச்சர். வீடியோ கேச்சரா. போறதுக்கு முன்னாடி வீடியோ போய் மாற கட்டி கண்டா ஒரிஜினல் விஷயம் சட்டா இருந்தா அப்படியே அந்த அனுமதி சப்ல இறக்கிட்டு அப்படியே மேல பண்ண போ. அதே ஸ்லோ பால் ஆறுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நாலு பந்துக்கு அப்புறம் வேலை செஞ்சிச்சு. வெற்றிகரமாக பாரதிராஜன் உள்ளே செல்கிறார். போனமே 4 6 அடிப்பாருப்பா. முகப்பாலி அவுட் முதல்ல நம்மளை பேட்டிங் வருமா? 2 ஓவர் எங்களுக்கு பேட்டிங் தருவாங்களா? பேட்டிங் பவுட்டான நம்ம இறங்குவோம். ரெண்டே அந்த உங்கள் அண்ணன் சின்ன பால் ராசு ஷாட்டு போமாண்ணே. ஆனால் என்ன சித்தப்பா போமா சித்தப்பா தம்பி செல்லடுப்பா சில்லடுப்பா. 3 மணி தான் அது. 3:10. அப்பாரு 3 நாளா இருக்கு. தண்ணி போடுங்க சார். கோடத்தை நீயாச்சும் எடுத்து விடணும். அடிச்சுடுவாங்க. நீ 28 ரன் அடிக்கணுமா? ஷாட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. 4 வெற்றிகரமாக ஒரு 4 எடுத்து போகிறேன். அடுத்த ஒரு ஷாட்டு வெற்றிகரமாக 6 சரியான ஷாட்டு. வெற்றிகரமாக ஒரு ஷாட். மேட்ச் முடிஞ்சு. ஷாட்டு மறுபடியும் ஒரு ஷாட்டு. மறுபடியும் ஒரு ஷாட்டு. மறுபடியும் 6 சரியான 2 6 ஒரு 4 வெற்றிகரமாக. 12 ரன் எவ்வளோ அடிக்கணும்? 12 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஷாட் இருந்தா போகுது. கீழே போகுது. விட்டுட்டான். பின்னாடி இருக்காள் எடுக்கலாம்னா அங்கே ஒரு சிங்கிள் மாதிரி இருக்கு. கமெண்ட்ரியா லோகோ வந்தாலே வெடிதான்ப்பா. போயிட்டானா? போயிட்டானா? ஓவர் முடிஞ்சிச்சு. ஷாட்டு வெற்றிகரமாக ஒரு 6 போய் பால் எடுத்து போறா போடா. 6 வீடியோ காண்டி விளாட்றாப்பிலையா? அடி வீடியோ காண்டி விளாட்றாப்பிலையான்ற இந்த பால் அங்கிட்டு அழகா அடிக்கலாம். ஓ பால் சிக்கலை. அப்படியே ஒரு 6 அடிச்சு முடிச்சுட்டு வருவா. ஷாட்டு விட்டா 4 வெற்றிகரமாக ஃபினிஷ் ஆச்சு. சூப்பர் பேட்டிங்.
ஆறு பால் 7 ரன் லோகா ஓவரே முடிவு பண்ணுவேன் ஸ்டார்ட் சுத்திக்கிருக்கு ஒரு 6 அடிச்சிட்டா போதும் 5 பாலுக்கு 7 ரன் இப்போ இந்த பால் ஒரு டூஸ் வந்தால் நல்லா இருக்கும் சொல்லி வைக்க நான் 5க்கு 7 இப்போ ஓ 4க்கு 7 ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு ஈஸியாக தூங்க போகிறோம் மூணுக்கு 7 ஒரு சிங்கிள் வச்சாலும் அவராச்சும் அடிச்சிருவாப்புல போடு 6 அடிச்சு சூப்பர் ஓவர் 6 அடிச்சு சூப்பர் ஓவரு கார்டு இல்ல அவ்வளோதானா